இந்த கல்யாணத்துல நான் வந்து வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாகவெல்லாம் இவங்க சொல்றாங்க. இந்த கல்யாணத்துல ₹1 நான் வந்து வரதட்சணை வாங்கினது கிடையாது. என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கல. என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்துல போய் நான் வந்து பொண்ணு எடுத்தேன். நான் இந்த சம்மந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு வந்து வருது. அதனால கடையை பார்த்து அவங்களுக்காக நான் என் பையனுக்காக நான் பொண்ணு பார்க்கல. அடுத்தது இருட்டுக்கடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கே தவிர திருநெல்வேலி இந்தியன் வங்கியில ₹5 கோடி கடன் இன்னைக்கு இருக்குது. இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு ₹5 கோடி கடன் இருக்குது. இதை யார் வேணாலும் பத்திரிகையாளர்கள் நீங்க போய் அங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது, வச்சிருக்கிற 2 காருமே டியூல தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதுல அந்த காருக்கான டியூ கட்ட முடியாம போன வாரம் அவங்களுடைய இன்னோவா காரை வித்துட்டாங்க. இது எப்படி எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா, என்னுடைய ஒரு ஐ சர்ஜரி நான் திருநெல்வேலியில தான் பண்ணிக்கிட்டேன் அரவிந்தில். அப்போ அவங்க வீட்டில இருந்து தான் பார்த்துக்கிறப்போ இந்த கடன்காரங்கெல்லாம் அங்கே வந்து கேட்குறாங்க, ஒரு பிரச்சனை ஆகுது, இதெல்லாம் என்னங்கிறப்ப தான் இந்த ஒவ்வொரு விவரமும் வந்து நமக்கு தெரிய வந்தது. இந்த பிரச்சனை இப்போ அந்த டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில வந்து ப்ராப்ளம் ஆயிருமோங்கிறத ரீதியிலையும், அந்த பொண்ணுக்கு அன்டைம்ல எல்லாம் கால் வருது, வெளியில இருந்து எல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சண்டை அவங்களுக்குள்ளார பெருசாகுது. அந்த ப்ராப்ளம் வந்த உடனே தான் வந்து இவன் கூப்பிட்டு சொல்றான், இந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்னன்னு சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ, அவ தனியா வளர்ந்த பொண்ணு, தனியாவே சிங்கிள் சைல்டு, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அடிக்கடி ராத்திரியில கூட பேசிக்குவாங்க, அதை ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனா அது அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா அந்த மாதிரி நாம வந்து இருக்கிற குடும்பமும் கிடையாது. இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில பிரச்சனை ஆனது இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசாகி அவனுக்கு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை அந்த திருப்பி விட்டு, ஏன்னா